நீங்க தெரிஞ்சு வந்தீங்களா தெரியாம வந்தீங்களான்னு தெரியல இந்த அகாடமிக்கு. சில அகாடமிஸ்லாம் வந்துட்டு பேச மாட்டாங்க, டைரக்டா நமக்கெல்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அஸ் அ கேர்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் மேரேஜ் தான் கண்டிப்பா பார்ப்பாங்க. என் பிரதர் வந்து ஒரு கிரேட் சப்போர்ட்டா இருந்தாங்க, எல்டர் பிரதர். நம்ம வந்து இங்க ப்ராக்டிஸ் பண்றோம், அதே தான் நமக்கு வந்து நம்ம மெயின் எக்ஸாம்ல வரும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க. என்ன வேணா நடக்கலாம், பட் பி ப்ரிப்பேர் ஃபார் எவ்ரி திங். அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துச்சு, கிளியர் ஆயிடுச்சு. மெயின்ஸோட மார்க்ஸும் சொல்றேன், அப்பவும் சொன்னாங்க இந்த மார்க்குக்குலாம் கண்டிப்பா கிடைக்காது அடிச்சு சொல்றாங்க, ஏதோ அவங்கதான் வந்துட்டு போஸ்டிங் தர மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங், வெரி வெரி தேங்க்ஸ் சார் என்னை வந்து இங்க இன்வைட் பண்ணதுக்கு. நான் வந்து குரூப் 2 கிளியர் பண்ணியிருக்கேன், ஃபாரஸ்டர் போஸ்டிங் எடுத்திருக்கேன். ஸோ ஹி வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க தெரிஞ்சு வந்தீங்களா தெரியாம வந்தீங்களான்னு தெரியல இந்த அகாடமிக்கு, பட் யூ ஆர் பிளெஸ்ட் டு பி இன் திஸ் அகாடமி. சார் வந்து உங்க கிரேட் பில்லரா இருப்பாங்க கண்டிப்பா. எது கேட்டாலும் வந்துட்டு கால் பண்ணுங்கம்மா, டைரக்டா பேசுவாரு. சில அகாடமிஸ்லாம் வந்துட்டு பேச மாட்டாங்க, டைரக்டா நமக்கெல்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சார் வந்துட்டு வெரி ஃப்ரீயா இருப்பாங்க. ஃபீல் ஃப்ரீ டு டாக் டு சார். எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ என் ஜேர்னி எடுத்துட்டோம் அப்படின்னா, நான் வந்து எம்எஸ்சி பாட்னி பிஎட் முடிச்சிருக்கேன். எம்எஸ்சி பாட்னி 2021 நான் முடித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்சுவலாக டிஎன்பிஎஸ்சி இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. எனக்கு வந்து பிஹெச்டி பண்ணணுன்றது தான் என்னோட எய்மாக இருந்துச்சு. வீட்டில் வந்து 5 இயர்ஸ் டைம் கேட்டேன். அவங்க வந்துட்டு 5 இயர்ஸ் டைமா பிஹெச்டிக்கு, அஸ் அ கேர்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் மேரேஜ் தான் கண்டிப்பா பார்ப்பாங்க. ஸோ வந்துட்டு பரவாயில்ல பண்ணுன்னு சொன்னாங்க, பட் ஃபுல் ஹார்ட்டடா பண்ணுன்னு சொல்லலை. ஸோ அவங்களோட இது வந்து கவர்மெண்ட் ஜாப் போயிட்டாங்க, ஓகே அப்படின்றாங்க. ஸோ அப்பாக்காக ஓகே படிக்கலாம் அப்படின்றாங்க. 21 வந்துட்டு வீட்டில் என் பிரதர் வந்து ஒரு கிரேட் சப்போர்ட்டா இருந்தாங்க, எல்டர் பிரதர். அவங்க தான் வந்துட்டு ஆல்ரெடி அவங்க வந்து கோர்ஸ் போயிருந்தாங்க ப்ரிலிம்ஸ். ஸோ அவங்களோட மோட்டிவேஷனால, அவங்களோட கைடன்ஸ்னால ப்ரிலிம்ஸ் வந்து நான் செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணேன் 1 இயர். 2022 வந்துட்டு ப்ரிலிம்ஸ் கொடுத்தேன், குரூப் 2 ப்ரிலிம்ஸ். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன், எஃபர்ட் பண்ணேன். சாப்பிடுவேன், தூங்குவேன், குளிப்பேன், படிப்பேன், இது மட்டும்தான், எதுவுமே பண்ண மாட்டேன். இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாத்தையும் வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப் இருக்கும், அந்த குரூப்காக இருக்கும், டெலி, அவ்வளோதான். அண்ணா வந்து கைட் பண்ணுவாங்க, யூடியூப்ல வீடியோ பார்ப்பேன், டவுட்னா அண்ணாட்ட கேட்பேன். இப்படியே தான் போச்சு. 2022 ப்ரிலிம்ஸ் கொடுக்குறேன், கிளியர் ஆகல, அவ்வளோதான். எனக்கு என்னன்னா ஃபெயிலியர்ஸ் பெருசா பார்க்கவே இல்லை, ஃபெயிலியர்ஸே பார்த்ததில்லை. எல்லாமே வந்துட்டு சக்சஸ், ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து எல்லாமே இப்படி ஆனதுனால ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் பார்க்குறேன். இது வந்து நம்ம ஃபீல்டு இல்லை, நம்ம போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அப்போவே வந்துட்டு வீட்டில் சும்மாவே இருக்க பிடிக்கல. ஃபினான்ஷியல் நீட் இல்லை வீட்டில், இருந்தாலும் வந்துட்டு நம்மளோட பிஹெச்டி படிக்காம நம்ம வீட்டிலே சும்மா இருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப டவுன் ஆயிட்டு பிஎட் போட்டேன். டீச்சர் வந்து பிடிக்காதுதான், இருந்தாலும் அட்லீஸ்ட் பிஎட் போட்டால் ஏதாவது ஸ்கூலுக்கு வச்சு போகலாம் அப்படின்ட்டு பிஎட் போட்டு பிஎட் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ வீட்டில் சொல்றாங்க நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு படின்ட்டு. ஃபெயிலியர் பார்க்காதனால எனக்கு அது ஒரு பெரிய டவுனா இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் பார்த்துட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. திரும்ப வந்துட்டு அது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா நினைச்சு அடுத்த எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஆரம்பிங்க. நான் அப்போ படித்தேன், அதுக்கப்புறம் வந்து பிஎட் அப்படி இப்படின்னு போயிடுச்சு. நடுவில் ஒர்க் போயிட்டு இருந்தேன், 11 months டீச்சராக போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் வந்துச்சு. ஜூன் 20th 2024 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தது. அப்போ இருந்து படிக்க ஆரம்பித்தேன், லீவ் போட்டு படிக்க ஆரம்பித்தேன். ப்ரிலிம்ஸ் கொடுத்தேன், 155 questions வந்துச்சு. அப்போதான் வந்து நான் மெயின்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிட்டு அப்போ வந்துட்டு எனக்கு ஆசிலேஷன், நம்ம கிடைக்குமா கிடைக்காதா இதே தான். வீட்டில் அகெயின் மோட்டிவேஷன், பண்ணு முடியும் அண்ணாவும் வந்து சொன்னாங்க. ஸோ சென்னை வந்தாச்சு, மெயின்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். 2A நான் வந்து அட்லீஸ்ட் 2A ஆச்சு கிளியர் ஆனால் போதும். எப்பவுமே வந்து நான் ஒரு மினிமல் கோலாக தான் வச்சிருந்தேன், 2A கிளியர் ஆனால் போதும் அப்படின்ட்டு. பார்த்தா 2மே கிளியர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் சந்தோஷப்படுறதா சோகப்படுறதான்னு தெரியல, 2மே கிளியர் ஆச்சு, எதடா படிக்கிறது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து நான் 2A மட்டும்தான் ஆக்சுவலாக வந்து நான் கோர்ஸ் போட்டிருந்தேன். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 2 போட்டேன். எல்லாருமே வந்துட்டு 2 வந்து கிளியர் ஆகாது, வேணாம், வேஸ்ட் ஆஃப் டைம் பண்ணாத, 2A தான் வந்து அப்ஜெக்டிவ், போட்டோடனே வந்துட்டு இதாகும். 2 வந்து ப்ராக்டிஸ் வேணும், ரைட்டிங் ப்ராக்டிஸ், எல்லாருமே சொன்னாங்க. ஈவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு எவ்ரி ஒன் சஜஸ்டட் டோன்ட் டூ 2. இதுதான் நான் வந்து 2மே சைமல்டேனியஸாக பண்ணேன். ஆனால் மெயினாக நானும் வந்து எல்லாரும் ஏன்னா பெருசாக இந்த ஃபீல்டில் நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ நானும் வந்துட்டு சரி 2Aவே பண்ணுவோம்னு சொல்லிட்டு 2A தான் படித்தேன். 2 வந்து கொஞ்சம் பார்த்துட்டு டெஸ்ட்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன். தென் 2A ரிசல்ட் வந்துச்சு, கிளியர் ஆகலை. அகெயின் பேக் டு 2022, அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னு நினச்சிட்டு. ஸோ 2A கிளியர் ஆகலை. அடுத்து வந்து 2க்கு வந்து ரிசல்ட் வரல இன்னும். கண்டிப்பாக 2A கிடைக்காதுன்னு தெரியும். நான் வந்து அகெயின் பேக் டு த ஃபார்ம், அகெயின் டீச்சராகவே போயிடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியாச்சு. சரி வரட்டும், பண்ணியிருக்கோம், பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுச்சுன்னா 2Aல படித்த பாலிட்டி இதெல்லாம் வந்துட்டு 2ல எழுத வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. நான் சயின்ஸ் பேக்ரவுண்டாக இருந்ததுனால பயோடெக்லாம் வந்துட்டு ஈஸியாக நல்லா பண்ண முடிஞ்சுது. இன்னொன்று என்னன்னா, நான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணேன்,
இங்க ஒரு அகாடமில வந்துட்டு ஆக்சுவலா எல்லா அகாடமிலும் அதுதான் ஒரு பேப்பர் ஒரு 5 மார்க்னா இத்தனை லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனா நான் மெயின் எக்ஸாம்ல போய் எழுதும்போது லைன்ஸ் வந்து ரொம்பவே நிறைய இருந்துச்சு. எனக்கு வந்து 5 மார்க்கு கொடுத்த லைன்ஸ் வந்து 10 மார்க்கு கொடுக்குற மாதிரி. என்னடா அது டூ பேஜஸ்க்கு இருந்துச்சு. ரொம்ப எலாபரேட்டா கொடுத்துருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஸோ வந்து நானும் எழுதுறேன் அந்த 5 மினிட்ஸ் தான் இருந்துச்சு. ஒரு 5 மார்க் வந்து நான் எழுதாமே இருந்தேன். அதுக்கப்புறம் கடைசியில் அவங்க பேப்பர் கலெக்ட் பண்ணிட்டு அந்த லேட் ஆயிடுச்சு. எப்படியும் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ வந்து இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இங்க ப்ராக்டிஸ் பண்றோம், அதே தான் நமக்கு வந்து நம்ம மெயின் எக்ஸாம்ல வரும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க. என்ன வேணா நடக்கலாம், பட் பி ப்ரிப்பேர் ஃபார் எவ்ரிதிங். ஸோ முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் 2 ரிசல்ட் வந்தது, கிளியர் ஆயிடுச்சு. பட் ஆனால் என்னால் நம்பவே முடியல. இப்போ வந்துட்டு பெருசா என்னால் நம்பவே முடியல, ஓ நம்ம ஆயிட்டோமா அப்படின்ற அளவுக்கு. பட் ஆனால் நம்ம எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஜஸ்ட் மினிமல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்தா ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. தென் கம்மிங் டு ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே தெரியும் ரிலேட்டிவ்ஸ்னா வந்துட்டு எனக்கு நான் இந்த ஃபீல்டு வந்து இந்த எக்ஸாம்ஸ் கொடுத்தப்பதான் வந்துட்டு அவங்களோட ட்ரூ கலர்ஸே எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது. ப்ரிலிம்ஸ் வந்து கொடுத்தாச்சு, இவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டேன்னு சொல்லியாச்சு. ஸோ அப்பா ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் தான், அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னாங்க ப்ரிலிம்ஸ்லாம் வராது, எதுக்கு தேவையில்லாம சென்னை அனுப்புறீங்க, போய் மேரேஜ் பண்ணி வைங்க, இதை தான் சொன்னாங்க. பட் என் ஃபேமிலி வந்து பெரிய சப்போர்ட்டா இருந்ததுனால தான் நான் இங்கே வந்து இப்போ நின்றுட்டு இருக்கேனே. அப்போயே அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரிலிம்ஸ் அப்புறம் கிளியர் ஆச்சு. ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனோடனே மெயின்ஸ்லாம் கிளியர் ஆகாது, ஃப்ரெஷர் ஃபர்ஸ்ட் டைம் மெயின்ஸ் கொடுக்குறேன். எனக்கே பெருசாக வந்து நம்ம கிளியர் பண்ணுவோமான்ற ஒரு டவுட் இருந்தது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அதுதான். ஏன்னா நமக்கு முன்னாடி ஆல்ரெடி மெயின்ஸ் கொடுத்தவங்களாம் அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நிறைய ப்ராக்டிஸ் எடுத்திருப்பாங்க. கண்டிப்பா அவங்களால பண்ண முடியும், நம்ம எப்படி போய் ரிட்டன் டிஸ்கிரிப்டிவ் வந்து 2 பண்ண முடியும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களும் அதே தான் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் டைம் மெயின்ஸ்லாம் கிளியர் பண்ண ரொம்ப கஷ்டம். என்னோட க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ், அவங்க ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். அவரே சொன்னாரு, எடுத்தவொடனே கிளியர் ஆகணும்னு ஏமா நினைக்கிற, ஓகே 2 to 3 இயர்ஸ் ஆச்சு ஆகும். எனக்கு தெரிஞ்சவங்களாம் ஒருத்தவங்க பேங்கிங் எக்ஸாம் பண்ணாங்க, அவங்களாம் ஒரு 2-3 அட்டம்ஸ் கொடுத்தாங்க. ஏன் இப்படி வந்துட்டு எடுத்தோடனே வேணும்னு ஏன் நினைக்கிறீங்க அப்படின்ட்டு நிறைய வந்துட்டு சொல்லுவாங்க. நான் வந்து எல்லாத்தையுமே கேட்டுப்பேன், கேட்காமலாம் இருக்க மாட்டேன், கேட்டுப்பேன், லெட் அவுட் பண்ணிடுவேன் பேரண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி அப்படின்ட்டு. ஜஸ்ட் லெட் அவுட், நீங்க பேரண்ட்ஸ் கிட்ட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயாச்சும் லெட் அவுட் பண்ணிடுங்க, அவ்வளவுதான், அதோட முடிச்சிருங்க. அதை மறுபடியும் நீங்க திரும்ப வந்து நினைக்கவே கூடாது. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துச்சு, கிளியர் ஆயிடுச்சு. மெயின்ஸோட மார்க்ஸும் சொல்றேன். அப்போ சொன்னாங்க இந்த மார்க்குக்குலாம் கண்டிப்பா கிடைக்காது, அடிச்சு சொல்றாங்க, ஏதோ அவங்கதான் வந்துட்டு போஸ்டிங் பெற மாதிரி. ஓகேன்னு விட்டாச்சு. வீட்லயும் பேரண்ட்ஸ் கிட்டே டேரக்டா போய் சொல்லுவாங்க, அதெல்லாம் வராது, பேசாம வர சொல்லிடுங்க, மேரேஜ் பண்ண வைக்க சொல்லுங்க. எல்லாத்துக்கும் வந்து இப்போ வந்துட்டு மேரேஜ் தான் வந்துட்டு மெயினா. கேர்ள்ஸுக்கு சொல்றேன், மேரேஜ் தான் வந்து, பாய்ஸுக்கு வந்து ஃபினான்ஷியலி மேபி அவங்க வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு இருக்கலாம். பட் ஆனா கேர்ள்ஸுக்கு சொல்றேன், இவ்வளவு வயசாயிடுச்சு, கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைங்க, இதே தான் சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம எனக்கு பெருசா ஃபேமிலி சப்போர்ட் இருந்ததுனால அவங்க வந்துட்டு டேக்கிள் பண்ணிட்டாங்க. ரிலேட்டிவ்ஸ் வந்து அப்படிதான் இருப்பாங்க. ஈவன் ஃப்ரெண்ட்ஸே கூட வந்துட்டு நல்லா பேசுவாங்க. எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐம் பிளஸ்ட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கேங்கா இருந்தோம், படிச்சோம், ஸ்டடி ஹால் போனோம், படிச்சோம். இப்போ வந்து நமக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்னா குரூப் டிஸ்கஷன் பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ வந்து நல்லாவே நமக்கு ஞாபகம் வரும். இன்னொன்று என்னன்னா, நம்ம வந்து கொஞ்சம் டவுனா இருப்போம். எல்லா டைமும் நல்லா படிப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது, டவுனா இருப்போம். அவங்க படிக்கிறத பார்த்து அவங்களும் படிக்கிறாங்க, நம்மளும் படிக்கணும் அப்படின்னு ஆகும். இதே தான் வைஸ் வர்சாவா மாறும். ஸோ ஃப்ரெண்ட்ஸா வந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கோங்க, குரூப் டிஸ்கஷன் பண்ணுங்க, அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் தூங்கும் போது, நீங்க டவுனா இருக்கும்போது இதெல்லாம். அப்புறம் கம்மிங் டு த சிலபஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. நான் படிச்சப்ப வந்து இங்கிலீஷ், மேக்ஸ், ஜிஎஸ் அதே தான் இங்க இருக்கு. பட் ஆனால் அவங்க சொன்ன மாதிரி கிராமர், அதுக்கப்புறம் போயம் ப்ரோஸ் இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கிராமர் 85 மார்க்ஸ், வெறும் 15 மார்க்ஸ் தான் வந்துட்டு போயம் ப்ரோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, கிராமரும் மேக்ஸும் வந்து டெய்லியும் பாருங்க, கண்டிப்பா டெய்லியுமே பார்த்தே ஆகணும். கிராமர் வந்து இட்ஸ் சிமிலர் டு மேக்ஸ் மாதிரி தான் நான் எடுத்துப்பேன். பிகாஸ் அதுவும் ஒர்க் அவுட் பண்ணாதான் நமக்கு தெரியும், ஜஸ்ட் பார்த்துட்டு போனா ஞாபகம் இருக்காது. ஸோ கிராமர், மேக்ஸ் பார்த்துக்கோங்க 2க்கு. ஜிஎஸ் வந்துட்டு எப்பவும் போல படிச்சுட்டே இருங்க. தென் மேக்ஸ் வந்துட்டு டெய்லி அட்லீஸ்ட் ½ an hour ஆச்சு கொடுங்க மேக்ஸுக்கு. நீங்க எப்போ லோவா இருக்கீங்களோ அப்பெல்லாம் மேக்ஸ் எடுத்து போட்டுருங்க, கொஞ்சம் பிரெயின் வந்து ஆக்டிவேட் பண்ணிடும். கன்சிஸ்டண்டா இருங்க. நமக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு படிப்போம், நல்லாவே படிச்சுட்டு போயிருப்போம், எல்லாமே படிச்சு கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு போவோம், டெஸ்ட்ல மார்க்கே வராது, ரொம்ப கம்மியா வந்திருக்கும், அப்படியே பிரேக் ஆயிருவோம். ஆனா அதை பண்ணாதீங்க. அடுத்து வந்து டெஸ்ட் நம்ம ஒன்று போடுறோம் அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் வந்து கண்டிப்பா பார்க்கணும். எக்ஸ்பிளனேஷன் எங்க வீடியோ கொடுக்குறாங்க இல்ல கிளாஸ் இருக்கு அப்படின்னா நீங்க டெஸ்டே இல்லைனாலும் அட்லீஸ்ட் எக்ஸ்பிளனேஷனாச்சும் அட்டன் பண்ணுங்க. அதுல இன்னும் நாலேஜ் வந்து நமக்கு கெயின் ஆகும். அந்த ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா அது 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, 4 ஆப்ஷனும் என்னன்னு நம்ம பார்க்கணும். அப்போ வந்துட்டு இப்போ நம்ம ஒரு போர்ஷன் படிக்கிறதுக்கும் இந்த எக்ஸ்பிளனேஷன் பார்க்கறதுக்கும் இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்க்கறதுலேயே வந்துட்டு நமக்கு நிறைய நாலேஜ் வந்து கெயின் ஆகும். ஸோ எக்ஸ்பிளனேஷன் வந்து கண்டிப்பா பாருங்க. என்னன்னா இதுனா என்ன, பிகாஸ் இந்த கொஸ்டினே நமக்கு டைரக்டா வரலனாலும் இப்போ வேற ஒரு மெயின் எக்ஸாமே போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்துட்டு இந்த கொஸ்டினை எலிமினேட் பண்றதுக்காச்சும் நமக்கு தெரியும்.
எல்லா கொஸ்டினும் நமக்கு தெரியணும் அப்படின்னு எப்பவுமே நடக்காதுங்க. எல்லா கொஸ்டினும் நமக்கு எப்பவுமே தெரியாது. நமக்கு தெரியாத மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கண்டிப்பா வரும். நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினை வந்து ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணாம போடணும். அந்த OMRல மிஸ்டேக் பண்றது அது எல்லாமே அவாய்ட் பண்ணுங்க. நான் வந்து 2022ல ப்ரிலிம்ஸ் கொடுத்தப்போ OMRல நிறைய மிஸ்டேக் பண்ணேன். ஏன்னா எனக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லை. ஆனா நல்லா படிச்சுட்டு போனேன். டெஸ்ட் ப்ராக்டிஸ் போடாதனால நிறைய பபிள் வந்து நிறைய வந்து மிஸ்டேக் 4-5 கொஸ்டின் வந்து மாத்தி மாத்தி போட்டேன். ஸோ அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க. ரிவிஷன் வந்து வெரி 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 மேண்டேட்ரி, வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நாள் படிக்கிறீங்க அப்படின்னா அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா அதுக்கு நீங்க படிக்கவே வேணாம்னு நான் சொல்லுவேன். ஒரு நாள் படிக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த நைட் ஆச்சும் எடுத்து சும்மா என்னன்னாச்சும் பாருங்க. இல்ல அப்படின்னா வீக்கெண்ட் வந்துட்டு ரிவிஷனுக்குன்னு வந்துட்டு தனியா வந்து டைம் கொடுத்துக்கோங்க. ரிவிஷன் நீங்க பண்ணல அப்படின்னா நம்ம படிச்சு கொஸ்டின் வரும், நம்ம இந்த டாபிக் படிச்சிருக்கோம் நமக்கு தெரியும், ஆனா என்ன ஆன்சர்னு தெரியாது. ஒரு 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுவீங்க. 2 ஆப்ஷன்ல வந்து இதுவா அதுவா அப்படின்னு யோசிக்க தோணும். ஸோ வந்து ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி. ரிப்பீட்டட் ரிவிஷன் வந்து கண்டிப்பா பண்ணியே ஆகணும். நமக்கு வந்து இப்போ ரிவிஷன் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஞாபகமே வந்துடும், இந்த பேஜ்ல இந்த டாபிக் தான் இருந்துச்சு, நம்ம ஹைலைட் பண்ணோம்னா அந்த ஹைலைட்டட் இதுவே அப்படியே நமக்கு பிக்டோரியல் மெமரி வந்து நமக்கு வரும். ஸோ வந்து ரிவிஷன் வந்து கண்டிப்பா பண்ணிக்கோங்க. நோட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி இதுவோ அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கணும். பிகாஸ் லாஸ்ட் டைம்ல வந்து உட்காந்து புக்கை ஃபுல்லா வந்து நம்மளால படிக்கவே முடியாது. ஸோ வந்து நோட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா டக்குன்னு வந்து குயிக் ரிவிஷனா வந்துட்டு கடைசி ஒரு எக்ஸாம்க்கு 1 வீக் முன்னாடி வந்துட்டு குயிக் ரிவிஷன் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங். தேங்க்யூ சார்.